Welcome back to our channel. This video sponsored by Educast. இன்றைய ஜென்ரேஷன் கண்டிப்பாக கற்றுக்க அண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம எஜுகஸ்டோட ஆன்லைன் கோர்சஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் அண்ட் கம்மியான ப்ரைஸில் தெரிஞ்சுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வாழ்க்கையோட மூலதனம் அப்படின்னா நேரம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. டே பை டே நிறைய விஷயங்களை நம்ம தள்ளி போட்டதுனால நம்மளுக்கான வாய்ப்பையும் நம்மளோட வெற்றியையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத இங்கே மறுக்க முடியாத உண்மை. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்து ரொம்ப பொறாமைப்படுவாங்க. அந்த பொறாமைப்படுற கேட்டகரிலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனா மற்றவங்கள பார்த்து மட்டும் பொறாமைப்படுவாங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறான் அப்படின்னா ஒரு பண அளவுலையும் சரி, ஒரு குண அளவுல நல்லா இருக்கான்னாலும் சரி, அவன் அந்த இடத்துல என்னதான் கஷ்டப்படுவான் பட்டிருப்பான் அப்படின்றதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க உண்மையாவே ஒர்க் பண்ணி தான் உயர்ந்தாங்க அப்படின்னு இவங்க நம்ப கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேட்டகரி தான் இந்த பொறாமைப்படுறவங்க. யாருக்காகனாலும் உங்களோட டயத்தை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா உங்களை பார்த்து பொறாமைப்படுற அந்த கேட்டகரியில இருக்கிற மனுஷங்களுக்காக மட்டும் ஒரு செகண்ட் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இவங்க ரொம்ப முக்கியமானவங்க, இவங்க என் லைஃப்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும், அவங்களுக்காக நான் எந்த லெவலுக்குனாலும் போவேன், என்னோட லைஃப்ல நான் எவ்வளோ டைம்னாலும் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். உண்மையாவே அவங்க மனசுல நான் இல்லைன்னு தெரியும். அவங்க எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். எனக்கான டைம் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனால மட்டும் நான் என்னோட லைஃப்ல எல்லா டயத்தையுமே அவங்களுக்காகவே ஒதுக்குவேன். அவங்க காலுக்காகவே வெயிட் பண்ணுவேன். ஸோ அவங்களையே கிடைக்கிற நிமிஷம் எல்லாமே நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதையும் மீறி அவங்க என்னை அவாய்ட் பண்றப்ப கூட அவங்கள நினைச்சு உருகியே நான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அப்படின்ற கேட்டகரியில ஒரு சில பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற ஒரு பர்சன் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா இதுல இருந்தாவது புரிஞ்சுக்கோங்க. இனி உங்களோட லைஃப்ல கிடைக்கிற ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு மட்டுமே ரொம்ப வேல்யூவபிளா பார்த்துக்கோங்க. காலம் அப்படின்றது பொன் போன்றது அப்படின்னு சொன்னவங்க தான் காலம் போனா திருப்பி வராது, கடந்த காலத்தை திரும்பி கூட பார்க்காத அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. காலதாமதமா நம்ம யோசிக்கிற ஒரு சில விஷயங்களும் நம்ம எடுக்கிற முடிவுகளும் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நம்மளுக்கு அர்த்தம் இல்லாததா போயிடும். கால நேரம் ஃபாஸ்டா ஓடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட காயங்கள் ஒரு சில நாள்ல மறந்து கூட போகலாம். பட் அதோட வடு நம்மளோட மனசுல என்னைக்குமே ஆறாத வடுவா தான் இருக்கும். வரப்போற காலத்தை நினைச்சு என்னைக்குமே நல்ல கற்பனையும் கனவுகளுமே மட்டும் காணுங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் உண்மையாவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கும். கரண்ட்ல இருக்கிற காலத்துல அந்த கரெக்டா அந்த டைம் எல்லாமே நீங்க யூஸ் பண்ண பழகிக்கோங்க. காலம் அப்படின்றது ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கடந்த காலத்தை நினைச்சா கூட திரும்பி அதே பாதையில நிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. இது மாதிரி அர்த்தத்தை யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாரோட